எதுக்காக இது வச்சுருக்காங்கன்னா, இந்த ஜாயிண்ட்டும் மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா, இங்கே டோர் போடும்போது இந்த ஜாயிண்ட்டு மறைஞ்சிடும். அதுக்காக தான் இங்கே கிரானைட் பீஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ஸ்பேசர் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 12க்கு 10 ரூமு, 4x2 டைலு. 4x2 டைல் போட்டால் 4 4 8 அடி. அந்த கடைசியில் 2 அடிக்கு டைலு. இது 2 அடி கட் பண்ணி போட்டிருக்காங்க. 4x2 டைலு. ஸோ 10க்கு 12 ரூமுக்கு போட்டிங்கன்னா கடைசியில் இந்த 2 அடிக்கு உங்களுக்கு பிட்டு தான் வரும். இது பாத்ரூம் வால் டைலு. 6 ஃபீட்டுக்கு வந்து லைட் கலரு, ஒரே ஒரு லைன் வந்து அழுக்கு தெரியாமல் இருக்க டார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் ப்ளைனாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கும் ஸ்பேஸர் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஹாலு. இது வந்து இந்த மாடலோட பேர் ஜெப்போ பேஜ். பால்கனிக்கெல்லாம் கிரானைட் போட்டாங்க. ஆனால் ஸ்பேஸர் போட்டால் இதுதான் கான்செப்ட். லைன் வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி பக்காவாக இருக்கும். இதில் வந்து கிரவுட் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ பேப்பர் ஜாயிண்டில் அவ்வளோ ஃபில் ஆகாது, இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகும். இதுலேயும் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஹாலில் வந்து கிரானைட் போட்டதுக்கான காரணம் இந்த ஜாயிண்ட்டும் மிஸ்மேட்ச் ஆகுதுங்கிறதுனால. இதே ஜாயிண்ட்டை இங்கே கண்டினியூ கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து சின்னதாக 1.5 அடிக்கு துண்டு பீஸ் வரும். அப்போ தான் இந்த ஜாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இது வந்து 12க்கு 10 ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். எந்த டைலும் கட் பீஸே வந்திருக்காது, கடைசியில் ஒரு துண்டு வந்திருக்கும். இது 12.25. ஸோ இந்த 1/4 அடி வந்து பிட்டு வந்திருக்கு. ஸோ கடைசியாக போகிறதுனால இது அவ்வளோ பெருசாக தெரில 4 இன்ச்சுக்கு. கிச்சனுக்கும் கிரானைட்டு. இது வந்து வால் டைல் வந்து பார்த்திங்கன்னா 1:1 2 ஃபீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாஷ் ஏரியா. இதுக்கும் லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்ரூமுக்கும் சேம் இதே டிசைன் தான்.